பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராகவும் விட்டுட்டு போன வருவாய் கணக்கு பற்றாக்குறை 62,000 சொச்சம் கோடி, 40 கிடையாது. நான் முதல் வருஷம் அதை 46 குறைச்சி, ரெண்டாவது வருஷம் நான் சொன்னேன் 30 என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஏதோ கணக்கு திருத்தத்தில் 36 என்று சொல்றாங்க. நான் முதல்ல 2 கருத்தை சொல்லிடுறேன். நாங்கள் முதல் ஆட்சி செய்த 2 ஆண்டுகளில் என் முதலமைச்சர் எனக்கு கொடுத்த திறனாலும் ஒரு ஆதரவினாலும், he gave me the capacity because he didn't constrain me and he gave me support. 2003க்கு பிறகு எந்த துறையிலும், நிதித்துறை உட்பட்டு எந்த துறையிலும் வராத மாற்றத்தை உருவாக்கி, அதன் அடிப்படையில் அந்த 2 ஆண்டுகள் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத நிதி முன்னேற்றம் நடந்தது. ஏன்னா வருவாய்க்கு பற்றாக்குறை, நான் சொல்றேன், ஆண்டோட இந்த ஆண்டு வாங்கின கடன் கம்மி. அது வேற எந்த 2 ஆண்டுலையும் நடந்ததில்லை. அதாவது ரூபாய் கணக்கில் இன்ஃப்ளேஷன், அதாவது பண வீக்கத்துக்கு அக்கௌண்ட் பண்ணாம, பட்ஜெட் சைஸுக்கு அக்கௌண்ட் பண்ணாம, ஜிடிபிக்கு அக்கௌண்ட் பண்ணாம, ஆக்சுவல் ரூபாய் கணக்கில் 2 ஆண்டு குறைச்சோம். தொடர்ந்து மாற்றம் செஞ்சுட்டே வந்தால்தான், தொடர்ந்து சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தால்தான் உங்களுக்கு விளைவு வரும்.